ஓடி போயிட்டானோன்னு பயமா இருக்குங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. சுத்தி ஆள் போட்டிருக்கோம்ல, எப்படி அவன் தப்பிச்சு போக முடியும்? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னங்க பதில் சொல்றது? ஒன்னும் பதறாத. சுத்தி சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம்ல, அவன் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சிரும்டி. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க ஐயா. என்னங்க? இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷத்தை காணும். யார் இவன்? எங்கேயோ பார்த்திருக்கனே. டேய், இவன் தாடா நம்மால குஸ்தி போட்டியில தோக்கடிச்சவன். இவன் அந்த ராஜாவோட தம்பியாச்சே. ஆமாங்க ஐயா. டேய், இவனை எப்படா வீட்டுக்குள்ள விட்டீங்க? எப்படி வந்தான்னு தெரியலங்க ஐயா. டேய், இவனை சும்மா விட்டுறக்கூடாதடா. அந்த ராஜா தான் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். எடுறா வண்டியா. சரிங்க ஐயா. போ. முகத்துல இருந்த சோகம்லாம் குறைஞ்சு இப்ப சந்தோஷம் வந்துருச்சுல. இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா, நேத்தெல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருந்த. இன்னைக்கு நீயும் பொண்ணு மாதிரி பயங்கர சந்தோஷமா இருக்க. என்னையா கேக்குற? ஆமா. அப்படி என்ன நடந்துச்சு? இவ்ளோ உற்சாகமா இருக்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. வரும்போது எனக்கு இந்த ஊர் பிடிக்கல, ஒரு மாதிரியா இருந்துச்சு. இப்போ சொந்த பந்தங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு. அதனாலதான் இப்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஏன் உருனே இருக்க? சொந்த பந்தங்களோட சந்தோஷமா இருக்க கத்துக்கோக்கா. இங்க பாரு, நீ ஒன்னும் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். சரி பிரியா, ரெடி ஆயிட்டியாமா? ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அத்தை. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. சரி கண்மணி, கீழே வாமா. ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ கூட இருந்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வா. சரிங்க அத்தை, வரேன். அண்ணி, இப்ப என்ன நீ பண்ண போறோம்? அதான் உங்க அண்ணன் மாஸ்டர் மைண்ட் இருக்காருல, அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. அவருக்கே நீங்க தான் ஐடியா சொல்றீங்க. என்ன பத்தி ஏதோ பேச்சு அடிபடுது. அண்ணா, அண்ணி சொல்றாங்க நீ எல்லாத்தையும் பாத்துப்பியா. சந்தோஷ் நம்ம வீட்ல இருக்கான், மாப்பிள்ளையும் கடத்தியாச்சு. இப்ப என்னன்னா பண்ண போறோம்? எல்லாத்துக்கும் ரூட்டு போட்டு கொடுக்கறது உங்க அண்ணி தானே, அதையும் அவளே சொல்லுவா. இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் லைஃப வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? போங்க. இங்க பாரு, அழுதுறாத. அப்புறம் மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போயிடும். இன்னைக்கு உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ உன் லவ்வரோட சேர்ந்து வாழ்வ. கிளம்பு. எங்க போக? மாப்பிள்ளை காணுங்கிற விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரியணும்ல. இப்ப நீ கீழே போயிட்டு வைக்கிற சவுண்டுல மொத்த வீடும் அலறணும். அதுக்கப்புறம் பிரியாவை யாரு கட்டிக்குவா, இவ வாழ்க்கை என்ன ஆகும்னு எல்லாரும் பதறணும். அப்புறம் முக்கியமான ஒண்ணு, பிரியாவை கட்டிக்கணும்னு எவனும் முன்னாடி வரவே கூடாது. அப்போ நாம நம்ம சந்தோஷ முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும்னு வையேன். கலவரம் தான் நடக்கும். அவ்வளவு ஈஸியா இவளை அவனை கட்டி வச்சிட முடியுமா? அவன் யார் பையன் தெரியும்ல, சேதுராமன் பையன். அந்த வீட்டு பையனெல்லாம் அவ்வளவு ஈஸியா இந்த வீட்டு மருமகனை மாத்த முடியாது. சந்தோஷ் சின்ன வயசுல இருந்தே வெளியூர்ல வளர்ந்தவன், என் காலேஜ்ல படிச்சவன். எங்க லவ்வையும் அங்க ஆரம்பிச்சதுதான். மத்தபடி அவனை நம்ம வீட்ல யாருக்கும் தெரியாது அண்ணி. என்ன சொல்ற? ஐயோ ஆமா அண்ணா, யாருமே அவனை பார்த்ததே இல்ல. ராஜா அண்ணனுக்கு? ராஜா அண்ணனுக்கே தெரியாதுண்ணா, போட்டோ கூட பார்த்தது இல்ல. ஆனா நான் லவ் பண்றேன்னு சொன்னேன், அண்ணன் ஒத்து வராதுன்னு சொல்லிருச்சு. ஓ அப்படியா கதை? அப்போ ஓகே, அப்ப வேலை ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ ஒரு கதை ரெடி பண்ணணும். அவன் ஒரு வசதியான வீட்டு பையன், உன் ஃப்ரெண்டு, காலேஜில் உன் கூட படித்தவன், சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படி வச்சுக்கோ. ஆனால் ஒன்று, அதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் இவன் சேதுராம் வீட்டு பையன் சொல்லிட்டா
மொத்த கதையும் கந்தலாயிடும். யாரையும் எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இப்பவே சொல்லிட்டேன். இல்லனா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவருக்கு இன்னொரு பையன் இருக்காரு. அவரை தான் எல்லாருக்கும் தெரியும். இவர சின்ன வயசுல தான் பாத்திருப்பாங்க. ஏய் அதான் சொல்லிட்டால, போ போய் ஒப்பாரி வை. ஒப்பாரியா? ஏண்டி இங்கன்னு இலவா விழுந்திருக்கு? விட்டிருந்தா ராத்திரியே விழுந்திருக்கும். அந்த ஒப்பாரி இப்ப வச்சாதான் உன் தங்கச்சி சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கும். போ. எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அண்ணா நடிக்காதண்ணா. வேற ஒருத்தர் தாலி கட்ட இருந்த அன்னைக்கு நடுவுல பூந்து நீ தானே தாலி கட்டின. ஸோ இவ்வளவு ஆரம்பிச்சிட்டாளா? கடவுளே, போய் தொலைறேன். வேற என்ன பண்றது? வந்து சேருதுங்க பாரு எனக்கு. ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாஹே சர்வவிக்னோ பவ சாந்தஹே. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? டேய் ராஜா, பண்ணியா? சாப்பாடுலாம் சொல்லிட்டியா? டென்ஷனே ஆகாதீங்க. எல்லாம் ரெடியா எல்லாம் இருக்குல்ல? ரெடியா இருக்கு. சரி. அம்மா பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடியா ரெடி ஆயிட்டு இருக்கான். எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றது? அந்த பக்கம் வேண்டாம், வாஸ்து சரியில்லை. அண்ணன் அது உடனே இந்த விஷயத்தை மூடி மறைக்க ட்ரை பண்ணும். பெரியம்மா லேடிஸ் தான் இந்த விஷயத்துக்கு கரெக்ட். ஸ்டார்ட் பண்ற மாறா. பெரியமா 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 ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்னடா ஏன் இப்படி பதட்டமா இருக்க? பெரியமா நம்ம 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 மோசம் போயிட்ட பெரியமா. என்னடா சொல்ற? நம்மள நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க பெரியமா. டேய் யாரா சொல்ற? என்னடா சொல்ற? என்னங்க இவன்? பாருங்க. மாப்பிள்ள வீட்ல எங்கேயுமே இல்ல பெரியப்பா. எங்கேயோ ஓடி போயிட்டான். என்னது மாப்பிள்ள கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஓடிட்டானா? ஆமாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கலன்னு ஓடிட்டானா? எதன் தடவையா சொல்றது? டேய் மாறா, என்னடா பேசிட்டு இருக்க? அண்ணே ஆமாண்ணே, வீடு முழுக்க தேடிட்டேன், ஒரு இடம் விடாம தேடிட்டேன், எங்கேயுமே காணோம் அவனை. மாப்பிள்ள ஓடி போயிட்டான் போலண்ணே. பிரியாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலண்ணே. டேய் அவர் இங்க இங்கே தான் இருப்பாருடா. நீ படுக்க அவசரப்பட்டு வார்த்தை விடாத. அண்ணே எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் தெரியுதானே போகுது. அவன் வீட்டுல இல்லனா அவன் நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். ஏய் தேவையில்லாம வளராத. என்ன குடிச்சிருக்கியா நீ? பா சத்தியமா சொல்றேன்ப்பா, மாப்பிளைய காணோம்பா. ஐயோ, என் பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அண்ணா இவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க? மாப்பிள்ளை இங்கதான் எங்கேயாவது இருப்பார். ஆமா, அவரோட அப்பா அம்மா எங்க? சமந்தி சமந்தி இங்க வாங்க. அவங்க கிட்ட கேட்க சொல்லுங்க. சம்பந்தி மாப்பிள்ளைய வர சொல்லு. என்னங்க முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? முழிச்சிட்டு தான் இருப்பாங்கப்பா. நான் தான் சொல்றேனே, மாப்பிளைய காணோம், அவன் இந்த வீட்லயே இல்லன்னு. என்ன சம்பந்தியமா அமைதியா நிக்கிறீங்க? மாப்பிள்ளை எங்க? எங்கன்னு தெரியல சம்பந்தி. நானும் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். அவன் போனும் சுவிட்ச் ஆப்ல இருக்கு. நாங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி போயிருக்கோம். அவன் எங்க போனானே தெரியல சம்பந்தியமா. ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை எப்படி நாசமா போச்சே. நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அச்சோ, இதுங்க ரெண்டையும் சேர்த்து வைக்கலான்னு போய் பெரியப்பாக்கு ஏதாவது ஆயிரும் போலயே. அவன் என்னப்பா பண்ணுவான்? மாப்பிள்ளைய காணோம்ல, அதுக்குன்னு எல்லாரும் முன்னாடி வந்து இப்படிதான் சொல்றேன். இருங்கப்பா, என்ன மாப்பிள்ளை எங்க போனாரு? தெரியல தம்பி, அவன் எங்க போனா எதுக்காக போனானே தெரியல. எதை கேட்டாலும் தெரியலன்னு. அப்பா பரவாயில்லையா? தண்ணி குடிங்க. நீ நல்லா விசாரிச்சியா? இந்தாங்க. அந்த பையனுக்கு ஏதாவது லவ் கிவ்னு? நல்லா விசாரிச்சு பார்த்தேன்டா, அவரை யாருமே தப்பா சொல்லல. அதான் விஷயமே. தப்பா சொல்லலன்னா தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மாப்பிள்ளன்னு ஒருத்தன் இருப்பானா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசி நேரத்துல நம்மளே ஏமாத்திட்டு போயிட்டான் பாத்தீங்களா? நம்ம ஊருக்கு
வெளியூருக்காரங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இல்லாம பெரிய தலைக்கட்டு வேற. குஸ்தி அது இதுன்னு சொல்லி உன் தங்கச்சிக்கு வர்ற சம்பந்தம் எல்லாம் தள்ளி தள்ளி போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மாப்பிள்ளையை தேடினீங்க. இப்ப இதுவும் நின்னு போச்சுன்னா என்னங்க இந்த பொண்ணை யார் கட்டுவா? மாப்பிள்ளை வேற பொண்ணை லவ் பண்ணிட்டு ஓடிட்டானா இல்ல பொண்ணு மேல சந்தேகப்பட்டு ஓடிட்டானான்னு தெரியலையே. அப்ப நீங்க மட்டும் எங்க பையனை தப்பா சொல்லமா? ஏங்க உங்க பையனை நாங்க எங்க தப்பா சொன்னோம்? பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். வேற என்ன அர்த்தத்துல சொல்லுவீங்க நீங்க? அவன் எந்த பொண்ணை இழுத்துட்டு ஓடினானா யாருக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி யாரையோ லவ் பண்ணானோ என்னமோ, ஏன் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். தம்பி, எங்க புள்ளைய அந்த மாதிரிலாம் நாங்க வளர்க்கல. ரொம்ப நல்ல பையன். அவன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். சரி, செஞ்சிருக்க மாட்டான். இப்ப எங்கங்க அவன்? கெட்ட பழக்கமே இல்லாதவன் கெட்டவனா தான் இருக்கணும். யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு பொண்ணை ஏமாத்தி கர்ப்பமாக்கி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு அழுதுட்டு வந்து இங்க நின்று இருக்கும், பயத்துல ஓடி இருப்பான். யாரு? என் பையன் ஒரு பொண்ணை கெடுத்துட்டானா? உங்க பொண்ணை பத்தி தான் ஊர்ல என்னென்னமோ பேசினாங்க. என் தங்கச்சி பத்தி யார் என்ன பேசினா? ஆமா, உங்க பொண்ணு யாரையோ லவ் பண்றா அப்படி இப்படின்னு தான் பேசினாங்க. என்ன? முதல்ல அவ வயித்துல ஏதாவது வளருதா பாருங்க. புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல. எங்க பொண்ணு தப்பா பேசுற நீ? யாரு? எங்க புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியலையா? இனிமேலும் என் புள்ளைய தப்பா பேசின அப்புறம் இங்க கொலை தான் விழும். எது கொலையா? செஞ்சிருவீங்களா? எங்க செய்யுங்க செய்யுங்க. பாதிக்கப்பட்டது எங்க பொண்ணு. அவ லைஃபுக்கு முதல்ல என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி கல்யாணம் வரைக்கும் வந்து மாப்பிள்ளை ஓடி போனா வெளிய என்ன பேசுவாங்க? இப்படி கண்டவள நாக்கு மேல பல்லு போட்டு பேசுற மாதிரி ஆயிடுச்சுனே. நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை என்னென்ன ஆவறது? ஊர் மானத்தை காப்பாத்தி இப்ப என் குடும்ப மானத்தை விட்டுட்டேனே. ஐயோ, அழுவாதீங்க பெரியப்பா. மாமா, இப்ப எதுக்கு அழுவுறீங்க? பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது என்ன புதுசா? ஏய், உன் டைலாக் இன்னொருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். நின்னு பராக் பார்த்துட்டு இருக்கான் பாரு. தம்பி நீங்க? நான் உங்க சொந்தக்காரன் தாங்க. பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது சரி. நான் நல்லா படிச்சிருக்கேன், கை நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கேன். ஏ வாடா. உங்க அப்பா பேர் என்னப்பா? சிவகுமாரோட பையன். ஓ, சிவகுமார் பையனா நீங்க? தம்பி, பிரியா உங்களுக்கு தங்கச்சி முறை வருதுப்பா. நீ எப்படி அவ கழுத்துல தாலி கட்ட முடியும்? டேய், அது தங்கச்சி முறை இல்ல, பிரியாக்கு மாமா தான்டா. ஆனா அம்மா வழி இல்லனா மாமா, அப்பா வழி இல்லனா தங்கச்சி தானே. அவனுக்கு தங்கச்சி தான், அவ்வளவுதான். அண்ணன் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அவசரத்துல அண்ணன் முறையில் இருக்கிறவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னு சொல்ல மாட்டாங்களா? இல்லையா வீரா? தப்பாயிரும்ல. ஆமா, ஆயிரும். ஏன்னா மாப்பிள்ளைக்கா பஞ்சம். இதோ இதே வீட்டுல கூட்டத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும். நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நம்மளே ஏற்பாடு பண்ணலாமே. பண்ணலாமே. வருஷ கணக்கா பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணமே நல்லா இருக்க மாட்டேங்குது. இப்படி அவசரத்துல எவனையாவது பிடிச்சி தாலி கட்ட வச்சா அந்த வாழ்க்கை எப்படா நல்லா இருக்கும்? நல்லா இருக்காதுதான். இல்ல, இது ஒத்து வராது. கல்யாணம் நடக்கவே வேண்டாம். சோ எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்தோம், அமைதியா குத்துக்கல்ல மாதிரி நிக்கிறானே. டேய் வாடா வீரா, அவனை கவனி இல்லைன்னா காரியம் கெட்டுரும். ஏங்க சும்மா நிக்கிற மாப்பிள்ளை போனுக்கு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் போனை கொடுங்க. இந்தாங்க. பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தோ பிரியாக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை. எங்க என்ன இது? அமைதியாரு. ஏய், என் தங்கச்சி ஆளாளுக்கு ஏலமா போடுறீங்க. பொறுமையா இருந்த பின்ன என்ன ப்ரோ? நீங்க எந்த ஊரு? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நான் பிரியாவோட காலேஜ்ல படிச்சேன். எனக்கு சொந்த ஊரு சென்னை தான். பிரியா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். யாரு என்னன்னு தெரியாத உனக்கு எப்படி நான் என் தங்கச்சியை கட்டி தரது? நீங்க பிரியாவை கூப்பிட்டு வேணா கேளுங்க, அவளுக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். யாரோ ஒருத்தனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு பிரியாக்கு தெரிஞ்ச பையனை கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது தானே. ஒன்னா படிச்சிருக்காங்க, 2 பேர் நல்லா பழகிருப்பாங்க. 2 நாளா நம்ம வீட்டுல தான் தங்கியிருக்கான். நம்ம வீட்லயா? நான் பார்க்கவே இல்லையே. இல்லனா அவ பின்னாடி அவுட் ஹவுஸ்ல தங்கியிருந்தான். பிரியா தான் கல்யாணத்துக்கு வர சொல்லிருப்பா போல.
ரொம்ப நல்ல பையனா, நல்ல தைரியமானவன். 2 நாளா இருந்த இடமே தெரியல பாருங்க. விசாரிச்சதுல நம்ம கடையோட கஸ்டமரா அவங்க. என்னது கடையோட கஸ்டமரா? யாரு? உங்களுக்கு தெரியாதுப்பா. ரெகுலரா நம்ம கடைக்கு தான் வருவாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட நம்ம கடையில எடுத்ததுதான். பையன் நல்லா படிச்சுக்கிறான், நல்ல கௌரவமான குடும்பம். அதெல்லாம் சரிதான் மாறா. அதுக்காக உடனே இவருக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? பிரியாவையே கூப்பிட்டு கேட்போம். அவ ஓகேன்னு சொன்னா கட்டி வைப்போம், இல்லனா வேற பையனை பாத்துப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பவே கேக்கலாம் அத்தை. எங்க வீரா, பிரியாவை கூட்டு வா. கூட்டு வா போ. ஸ்கிரிப்ட் சொல்லி கூட்டு வாடி. சரி. பிரியா, அனி என்னாச்சு? இங்க பாரு, உன்னை எல்லாரும் அங்க கூப்பிடுறாங்க. என்ன சொல்லணும்னு ஞாபகம் இருக்குல்ல? சரி, ஓகே, வா போலாம். தைரியமா இரு. வா 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 பிரியா, வா. பொசிஷனுக்கு வந்துருமா? பிரியா, அவனை உனக்கு தெரியுமா? தெரியும். என் காலேஜ் மேட், க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சொல்லு சொல்லு பிரியா. பிரியா, எதுவா இருந்தாலும் தயங்கமா சொல்லு. ஆமா பிரியா, ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கோம். சம்மதம். அது எப்படி ஒருத்தரை கைய காட்டின உடனே கட்டிக்கிறேன்னு சொல்ற? ஒன்னா காலேஜ்ல படிச்சப்போ இவர் மேல ஆசை வச்சிருந்தியா? அதானே, எப்படி கை காட்டினவன உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேரடி சமாளிக்கிறது? உண்மையை சொல்லுங்க. இல்ல, நான் உண்மையை சொல்லிடுறேன். பிரியாவும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா நான் பிரியாவை லவ் பண்றேன். அவர்கிட்ட ஜென்யூனா என் லவ் பத்தி சொன்னேன். ஆனா அவ அதை ஏத்துக்கல. எங்க அப்பா அம்மா யார மாப்பிள்ளைன்னு சொல்றாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நானும் டீசெண்டா ஒதுங்கிட்டேன். நடந்த எல்லாத்தையும் மறந்து இப்ப கல்யாணத்துக்கு வந்தேன். ஆனா இங்க இப்படி நடந்திருக்கு. சத்தியமா சொல்றேன், உங்க பொண்ணை உங்க எல்லாரையும் விட நான் நல்லா பாத்துப்பேன். மாமா, ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? அண்ணே, பையனை பார்க்கும்போது நல்ல பையனா தான் தெரியுறாரு. அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசாம நம்ம இப்படி என்ன ஒத்துக்கிறது? முறைப்படி அவங்க அப்பா அம்மாவை தானே கேட்கணும். அப்பதான் நம்ம கல்யாணத்தை செஞ்சு வைக்க முடியும். ஐயோ, இந்த பாயிண்ட் விட்டனே. ஏய், ஏதாவது சொல்லு ப்ளீஸ். அப்பா அம்மா கிட்ட தானே பேசிடுவோம். அவன் ஃபோன்ல இருந்து என் ஃபோனுக்கு டயல் பண்ணி விடு, நான் பாத்துக்கிறேன். சரி 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 சரி. ஏன் சந்தோஷ், உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல? ஒத்துப்பாங்க. நீங்க வேணா உங்க போன்ல உங்க அப்பா கிட்ட கால் பண்ணி தரீங்களா? ஓ ராகவா, கார்த்திக் கடையில இருந்து அடிக்கிறான். நீங்க பேசுங்க, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அப்பா, இவங்க சரியா வரமாட்டாங்க. என்ன முடிவெடுக்காங்க? ஹலோ சந்தோஷ், சொல்றா. இந்தா விஷயத்தை உங்க அப்பா கிட்ட நீயே சொல்லு. சரி கொடுங்க. ஹலோ சந்தோஷ். அப்பா சொல்றா சந்தோஷ், நீ லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் போயிருந்திய, கல்யாணம் முடிஞ்சிருச்சா? எப்ப வீட்டுக்கு வர? அவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்த. இனிமே உனக்கு பொண்ணு பார்க்கலாம் தானே? எங்களை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டியே? அப்பா, இது ஒரு சின்ன பிரச்சனைப்பா. என்னடா பிரச்சனை? அப்பா, பிரியாவோட கல்யாணம் நின்னு போச்சுப்பா. என்னடா சொல்ற? மாப்பிள்ளை எங்கேயோ ஓடிட்டான். அதான் நான்
பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். அவங்க எல்லாருக்கும் சம்மதம் தான். ஆனா எல்லாரும் உங்க சம்மதம் வேணும்னு கேக்குறாங்கப்பா. அப்படியா? ஐ அம் ஹாப்பிடா. ஆனா இப்போ என்னால வர முடியாதுடா. நான் அர்ஜென்ட்டா பெங்களூர் மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். அப்பா எங்களுக்கு உங்க சம்மதம் மட்டும்தான்ப்பா வேணும். அதான் நீ பிரியாவை லவ் பண்ணப்பவே நான் ஓகே சொல்லிட்டேனே. உன் விருப்பத்துக்கு நான் என்னைக்கிடா குறுக்குதுன்னு இருக்கேன். இன்னைக்கு நல்ல முகூர்த்தம். அவங்களுக்கு ஓகேன்னா நீ பிரியா கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வா. இங்க வந்ததுக்கு அப்புறம் ரிசப்ஷன் வச்சுக்கலாம். தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும். அப்பா சொல்ற பிரியாவோட சித்தப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. அப்படியா? சரி கொடுப்பா. ஐயா உங்க பேரு? என் பேரு ஜெயச்சந்திரன். நீங்க என்னோட ஜவுளி கடையோட கஸ்டமர்னு சொன்னாங்க. ஓ, காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரா நீங்க? ஆமாங்க. நாங்க எப்பவுமே உங்க கடையில தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். உங்க பையன் மாறன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்களை பாத்திருக்கேன் ராமச்சந்திரன். நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நாம நேர்ல பேசலாம். உங்க வீடு எங்க இருக்கு? வீடு நம்ம வீடு சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில இருக்கு. நானும் உங்களை மாதிரி பிசினஸ் தான் பண்றேன். நீங்க தாராளமா என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கலாம். என்ன கல்யாணத்துக்கு தான் எங்களால வர முடியாது. நாங்க அவசரமா ஒரு முக்கியமான மீட்டிங்காக பெங்களூர் போயிட்டு இருக்கோம். நாம நேர்ல மீட் பண்ணுவோம். சரிங்க. சரி, சந்தோஷம் கொடுங்க. தம்பி. அப்பா ஹாப்பி மேரேஜ் லைஃப்டா சந்தோஷ். ஆல் தி பெஸ்ட். we will meet soon. அப்பா தேங்க்ஸ்ப்பா. நான் வச்சிடுறேன். ஓகேடா. வாங்க. அப்பா சூரத்துல இருந்து வந்த சரக்கெல்லாம் இறக்கிட்டாங்களா? கார்த்தி உங்கள்ட்ட சொல்ல சொன்னான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பவ்யமா நிக்குது பாரு. பிரியா பிரியா பிரியா